இது நினைச்சுக்கோம், நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த சங்கிலியில கட்டினா என்ன, சும்மா வச்சிருந்தா என்ன, அவனுக்கு ஒரு சேஃப்டிக்கு சங்கிலியில கட்டி வச்சிருக்கானா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த யானை சங்கிலி எடுத்து விடுறதுக்கு? அந்த அன்பு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலையால் கட்டப்பட்டவர்கள் தான் இந்த கரசை கரணத்துல பிறந்தவங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் ஆகும் எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி போட்டு போறதுக்கு. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுபவர்கள் தான் இந்த கரசை கரணத்துல பிறந்தவங்க. ரொம்ப இலகிய மனம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதிகாரம் இல்லாம தன்னுடைய விஷயங்களை கண்டிப்பா அவங்க எடுத்த காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருவாங்க. அதுல அதிகாரத்தை உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்லைங்க, எவ்வளவு பலம் இருந்தாலும் யானைக்கு தன் பலம் தனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு அதுக்கே தெரியாதான். அந்த மாதிரி இந்த கரசை கரணத்துல பிறந்தவங்க எல்லா பலமும் இருக்கும். ஆனா இன்னொருத்தரை சார்ந்து வாழலாம். ஏன்னா அவங்கதான்